வெல்கம் டு அறிஞரன் ஐஏஎஸ் அகாடமி. டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு இங்கிலீஷ் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அதோட 9th இருக்க அடுத்த 2 லெசன் நம்ம பார்க்கலாம். 3rd யூனிட்டில் வந்து பார்த்தோன்னா ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு மேன் ரிவர் டொரோத்தி டீமிங் அப்படின்றவங்க தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஒரு ட்ராமாவாக இருக்கும். இது தமிழில் சொல்லணும்னா ஒரு நாடக கதையாக இருக்கும். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு வந்து கொஷின் ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வர கேரக்டர்ஸ் யாருன்னு கேட்பாங்க. கேரக்டர்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஆமி மார்ஷல் அப்படின்றவங்க அவங்க ஒரு வீடு வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில் நடக்கிற சம்பவம் தான் இந்த ஒரு கதையாக இருக்கும். அதில் வந்து அவங்க அந்த வீட்டில் இருக்க ஒரு பர்சன் யாருன்னா ஆமி மார்ஷல். அவங்க வந்து எத்தனை வயசு இளையவங்க, 17 years old. அப்புறம் வந்து பெட்டி மார்ஷல் அப்படின்றவங்க வந்து யாருன்னா ஆமி மார்ஷலோட யங்கஸ்ட் சிஸ்டர், அதாவது தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ரோஸ் ஃபீல்ட் அப்படின்றவங்க பார்த்தோன்னா மார்ஷலோட நெய்பர். அவங்களுக்கு என்ன வயசு ஆகும்னா ஒரு 16 வயசு ஆகும். அந்த மாதிரி சாரா ஃபீல்டுன்றவங்க ரோஸ் ஃபீல்டோட சிஸ்டர்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு 9 years ஆகுது. ஜிம் ஹால் அப்படின்றவர் பார்த்தோன்னா அவர் இன்னொரு வீட்டு நெய்பர், யாரோட மார்ஷலோட பக்கத்து வீட்டு ஒரு நண்பர் தான் வந்து பார்த்தோன்னா ஜிம் ஹால். அவர் வந்து பார்த்தோன்னா 17 வயசு ஆகிருக்கும். இவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த கதையோட ஹீரோவாக இருப்பார். மிஸ்டர் பீட்டர்ஸ்னு பார்த்தோன்னா இவங்க ஒரு டிசாஸ்டரில் மாட்டிருப்பாங்க. அங்கேருந்து காப்பாற்ற வந்தவங்க தான் யாருன்னா மிஸ்டர் பீட்டர்ஸ். அவர் வந்து யாருன்னா ரெட் கிராஸ் டிசாஸ்டர் கமிட்டிலேருந்து வந்திருப்பாங்க. பென்னி மார்ஷ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரெட் கிராஸ் நர்ஸில் இருந்திருப்பாங்க. என்ன சீனாக இருந்திருக்கும் பார்த்தோன்னா இவங்க எல்லாம் வந்து ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க. யாரும் நம்ம மார்ஷல் ஆமி மார்ஷல் சொல்கிறதில்ல, அவங்க வீட்டில் வந்து இருந்திருப்பாங்க. அந்த டைம் பார்த்தோன்னா ஒரு மான்சூன் சீசன், அதாவது பருவக்காற்று காலமாக இருந்திருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நிறைய மழை பெஞ்சிருக்கும். இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு 3-4 hours வந்து இவங்க பார்த்துன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா அவங்க வீட்டை சுற்றி நல்லா வெள்ளம் வந்துடும். அப்புறம் பார்த்தோன்னா ஆமி மார்ஷல் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் நடக்கிற அவங்களோட அம்மா வந்து பார்த்தோன்னா பிரியாண்ட் அப்படின்றவங்க, அவங்களாலையும் பண்ண முடியாது, அவங்களாலையும் வீட்டுக்கு வந்திருக்க முடியாது. அவங்களும் வந்து வேலைக்கு போயிருப்பாங்க. ஏன் வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் வந்து பார்த்தோன்னா உடஞ்சிட்டு இருக்கும். அந்த டேம் வந்து பார்த்தோன்னா உடையிற ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த 6 சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வீட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க. மழை வந்தது கூட தெரியாமல் சுற்றி வெள்ளம் வந்துட்டுருக்கும். அந்த டைமில் பார்த்தோன்னா பவர் வந்து கட் ஆகிட்ருக்கும். ப்ளஸ் வந்து ஃபோன்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து ஒழுங்காக வந்து டவர் இல்லாமல் ஒர்க் ஆகிருக்காது. அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கவுட் அப்படின்னு சொன்ன அந்த சாரணர்னு சொன்ன அந்த ஜிம் ஹால் என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து அமைதியாக வந்து பாதுகாத்துட்டு இருப்பார். அந்த டைமில் என்னென்ன பண்ண முடியும் அந்த மழை டைமில் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு கதையாக வந்து பார்த்துருப்போம். அதில் டியூனோவில் வந்து பார்த்தோன்னா த ரெட் கிராஸ் சொசைட்டி இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். அது வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதநேயத்துக்காக ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு இதுதான் என்ன சொல்லுவோம், இந்த ரெட் கிராஸ். அதாவது என்ன சொல்லுவோம், செஞ்சிலுவை சங்கம் சொல்கிறது இந்த ரெட் கிராஸ். இட் இஸ் த பிக்கெஸ்ட் இண்டிபெண்டன்ட் நான் ரிலீஜியஸ் நான் பொலிட்டிக்கல் நான் செக்டேரியன் அண்ட் வாலண்ட்ரி ரிலீஃப் ஆர்கனைசேஷன் ட்ரீட்டிங் பீப்புள் ஈக்குவலி. மக்கள் எல்லாரும் ஒன்று தான். அது வந்து ஒரு ஜாதி மதம் அரசியல் இல்லைன்னா கடந்து ஒரு மக்களுக்காக மனித நேயத்துக்காக ஒர்க் பண்ணுறது தான் என்னதுன்னா அந்த ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படின்றது. வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் ஆஸ் டு தர் நேஷ்னாலிட்டி ரேஸ் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1863 இன் ஜெனீவா. இது வந்து ரெட் கிராஸ்ன்றது பார்த்தோன்னா 1863 ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜீன் ஹென்ரி டூனண்ட் அப்படின்றவங்க தான் பார்த்தோன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூமெண்ட் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அவருக்கு வந்து அவார்ட் நோபல் ப்ரைஸ் வந்து எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா அமெரிக்கான நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 1901 வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொரு டூனில் பார்த்தீங்கன்னா The 4th oldest dam in the world was built by King Raj Karigal Chola across the river காவேரி. அதாவது உலகத்திலே வந்து 4வது பழமையான அணை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா எதுனா நம்ம கரிகால சோழன் கட்டின அந்த கல்லணை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்போ கட்டினதான் 2nd century CE. அதாவது என்ன பண்ணுவேன், கிறிஸ்து பிறப்பத்துக்கு முன்னாடியான 2ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டது. இட் இஸ் கால் த கல்லணை டேம் ஆர் த கிராண்ட் அணைக்கட். அதாவது என்ன சொல்லுவாங்க, அதை கல்லணைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிடுவாங்க. கொஷின்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா த ரேடியோ அனௌன்ஸ்டு தட். அந்த ரேடியோ வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்போம், த பர்னட் டேம் ஹேட் கிவன் அவே. அது என்ன பண்ணியிருப்போம், அந்த பர்னட் டேம் வந்து பார்த்தோன்னா உடையிற ஸ்டேஜில் இருந்திருக்கும். அதனால தான் வந்து அந்த ரேடியோவில் வந்து அனௌன்ஸ் ஆகிருக்கும். மதர் குட் நாட் கெட் ஹோம் ஃப்ரம் மிஸ்டர்ஸ் பிரியாண்ட் பிகாஸ். அவங்களோட அம்மா வந்து இதனால் வர முடியாது, அவங்க வந்து வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த பாலம் வந்து பார்த்தோன்னா உடஞ்சிருக்கும். ஸோ த பிரிட்ஜஸ் பிட்வீன் ஹோம் அண்ட் த டவுன் வேர் அண்டர் வாட்டர். ஃபுல்லாக வந்து தண்ணியால் மூடப்பட்டிருக்கும். த பர்னட் டேம் கேவ் அவே ஆஸ். எதனால் வந்து அந்த பர்னட் டேம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கேவ் அவே ஆகிருக்கும், மழையினால் மூட உடனே ஸ்டேஜில் இருந்திருக்கும். பார்த்தோன்னா இட்ஸ் ரெய்னிடு ஃபார் டேஸ். என்ன அர்த்தம், ரொம்ப அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா வந்து மழை வந்து தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கும்.
there was no power because எதனால் வந்து பவர் கட் ஆகிருக்கும். the power house was flooded வந்து வெள்ளத்தால் வந்து பார்த்தோன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா சுற்றி மூழ்கிட்டு இருக்கும். why did they splint up Sarah leg with pillows ஏன் வந்து அவங்க வந்து சாரா வந்து அவரோட காலை வந்து ஒரு பில்லோ தலகாணி மேலே வச்சுருப்பாங்கன்னா ஏன்னா he had broken her leg below the knee அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் வந்து பதட்டத்தில் ஓடி இருப்பாங்க. ஓடும்போது பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா காலில் அடிபட்டிருக்கும். அடுத்த போயம் பார்த்தீங்கன்னா ஆன் கில்லிங் எ ட்ரீ ஜிவி பட்டேல் அப்படின்றவங்க தான் இந்த வந்து போயம் வந்து எழுதியிருப்பாங்க. இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ நாட் எ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் வில் டூ இட் இட் ஹஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த் ரைசிங் அவுட் ஆஃப் இட் ஃபீடிங் அப்பான் இட்ஸ் crust அப்சர்பிங் இயர்ஸ் ஆஃப் சன்லைட் ஏர் வாட்டர் அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லீப்பீரியஸ் ஹைட் ஸ்ப்ரவுட் லீவ்ஸ். ஒரு மரத்தை கொள்றதுன்றது பார்த்தோன்னா வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். ஆனால் அது வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த மரம்ன்றது சாகாது. நீங்கள் என்ன தான் வெட்டினாலும் அதோட இலைகள் வந்து துளுத்திட்டே தான் இருக்கும், அதோட பட்டைகள் வந்து விரிஞ்சிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து அடியோட பிடுங்கி தான் எறியணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹேக் அண்ட் சாப் பட் திஸ் அலோன் won't do it நாட் ஸோ மச் பெயின் வில் டூ. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெயினை வந்து அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த ப்ளீடிங் பேக் வில் ஹீல். அதை என்ன பண்ணுது அந்த ரத்தம் போகிற அந்த ஒரு கிளையிலேருந்து ரத்தம் போகிறது வந்து பார்த்தோன்னா திருப்பி ஹீல் ஆகிடும், சரியாகிடும். அண்ட் ஃபார்ம் க்ளோஸ் த கிரவுண்ட் வில் ரைஸ் கேர்ல்டு க்ரீன் திங்ஸ். திருப்பி என்ன ஆகும் க்ரீன் திங்ஸான அந்த முட்டுக்களோ இல்லை அந்த கிளைகளோ வந்து பார்த்தோன்னா திருப்பி வந்து துளிர்க்க ஆரம்பிக்கும். மினியேச்சர் பூச்சர்ஸ் அதாவது சின்ன சின்ன கிளைகள் வந்து பார்த்தோன்னா வளர ஆரம்பிக்கும். விச் இஃப் அன்செக்டு வில் எக்ஸ்பேண்ட் அகைன் டு ஃபார்மர் சைஸ். திருப்பி என்ன ஆகுமா அது வந்து அதோட சைஸ்க்கே திருப்பி வந்துடும். நோ த ரூட் இட்ஸ் டு பி புல்ட் அவுட் ஆஃப் த ஆங்கரிங் எர்த். நீ என்ன பண்ண ஒரு மரத்தை சாகடிக்கணும்னா அதை வந்து அடியோட பிடிங்கி தான் எடுத்தாகணும். இட் இஸ் டு பி ரோப்புல் டைட் அண்ட் புல்லுட் அவுட் ஸ்னாப்டு அவுட் ஆர் புல்லுட் அவுட் என்டையர்லி. அதை வந்து பூமியிலேருந்து ஃபுல்லாக வந்து பிடுங்கி எடுக்கணும். அவுட் ஆஃப் த எர்த் கேவ் எர்த்துன்ற அந்த குகையிலிருந்து அந்த மரத்தோட வேர்களை பிடுங்கினா தான் வந்து பார்த்தோன்னா அந்த மரம் வந்து இறந்ததாக கணக்கெடுத்துக்கப்படும். அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ எக்ஸ்போஸ்டு த சோர்ஸ் ஒயிட் அண்ட் வெட் த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஹெட் அண்ட் ஃபார் த இயர்ஸ் இன்சைட் த எர்த். Then the matter of scorching and chopping in sun and hair, browning, hardening, twisting, withering and there is done. என்ன பண்ணுவாங்க அந்த மரம் வந்து பார்த்தோன்னா சூரிய ஒளியாலையும் காற்றாலையும் மற்ற விஷயத்தினால வந்து பார்த்தோன்னா ப்ரௌனிங் அதாவது அந்த அதோட பட்டைகள் வந்து பார்த்தோன்னா ப்ரௌனாக இருக்கும். ஹார்டனிங் ரொம்ப கடினமாகவும் இருக்கும். ட்விஸ்டிங் அண்ட் வித்தரிங்காகவும் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணணும் மரத்தை வந்து பிடுங்கி எடுத்தால் தான் வந்து பார்த்தோன்னா கொல்ல முடியும் அப்படின்ற வந்து ஒரு போயமாக வந்து யார் எழுதியிருப்பா நம்ம ஜிவி பட்டேல் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஜிவி பட்டேலை பற்றி சொல்லணும்னா ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட் இந்தியன் போய்ட்ஸ். அவர் வந்து ஒரு இந்திய கவிஞராக தான் இருந்திருக்காரு. இஸ் ஃபேமஸ் ஒர்க் இன்க்ளூட் ஈவினிங் ஃபாரன்சிக் மெடிசன் அண்டு ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல். அவரோட படைப்புகளாக என்னென்ன இருக்கும் ஈவினிங் அப்படின்ற ஒரு போயம் எழுதியிருப்பார். ஃபாரன்சிக் மெடிசன் அப்படின்றதையும் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல் அப்படின்ற ஒரு போயமாக அவர் வந்து நம்ம கொடுத்துருப்பாரு. எஸ் ஆல்சோ பின்னிடு 3 plays. அதாவது என்ன பண்ணுறாங்க ஒரு 3 கதைகளை வந்து நாடக கதைகளாக வந்து அவர் எழுதியிருப்பார். ஹி ஹாஸ் பீன் கண்டக்டிங் எ போயட்ரி ஒர்க் ஷாப் இன் ரிஷி வேலி ஸ்கூல். அவர் என்ன பண்ணியிருப்பார் ஒரு போயட்ரியாக வந்து ஒர்க் ஷாப்பாக வந்து பார்த்தோன்னா எங்கே ஒர்க் பண்ணியிருப்பாருனா ரிஷி வேலி ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 10 வருஷமாக வந்து பார்த்தோன்னா டிகேட் அப்படின்னு என்ன ஒரு 10 வருஷம் தான் டிகேட் சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா ரிஷி வேலி ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா அவர் ஒர்க் பண்ணிட்டுருப்பார். This poem is taken from his poetry collection poems published in 1966. இந்த போயமான போயம்ஸை வந்து பார்த்தோன்னா 1966 பப்ளிஷ் ஆன போயம்ஸ் அப்படின்ற ஒரு போயமில் இருந்தால் பார்த்தோன்னா ஒரு போயட்ரியாக வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. சப்ளிமெண்ட்ரியாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எர்த்குவேக் அதாவது நிலநடுக்கம் அப்படின்றத பார்த்தோன்னா எம்எஸ் மகாதேவன் அப்படின்ற வந்து எழுதியிருப்பார். இதில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தோன்னா பிர்ஜ் அப்படின்றவங்க தான் பார்த்தோன்னா இதோட ஹீரோ வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு சாத்தூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் நடக்கிற கதை தான் வந்து பார்த்தோன்னா இந்த எர்த்குவேக் அப்படின்றது ஒரு கதை. பிரிட்ஜ் அப்படின்றவங்க பார்த்தோன்னா ஒரு வீட்டில் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன கிராமமாக இருக்கும். அது வந்து எங்கே இருக்கும் மகாராஷ்டிராவில் 1993 நடக்கிற கதை இது. அந்த டைமில் பார்த்தோன்னா ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துடும்.
அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் பிரிட்ஜ் மட்டும் என்ன பண்ணியிருப்பார், அவரோட ஃப்ரெண்ட்ஸோடவோ அவரோட கூட்டாளிகளோட சேர்ந்து வெளியூருக்கு போய் விளையாட போயிருப்பார். அந்த டைம் தான் என்ன ஆகும்னா இந்த ஒரு மோசமான டிசாஸ்டரான நம்ம எர்த்குவேக் வந்து நடக்கும். அந்த டைமில் அவர் ஊரில் இல்லாதனால அவங்க ஃபேமிலி மொத்தமாக இறந்து போயிடுவாங்க. இவர் மட்டும் என்ன பண்ணுவார், வெளியூருக்கு போனதால இவர் மட்டும் தப்பிச்சுப்பார். திரும்பி வந்து பார்க்கும்போது என்ன நடக்கும்னா இவங்க ஃபேமிலி எல்லாம் இறந்துட்டு இருப்பாங்க. அந்த சாத்தூர் வில்லேஜே ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கும். கடைசியாக வந்து பார்த்தோன்னா அவரோட எல்லாரோட பாடிஸும் கிடைக்கும். அவரோட சிஸ்டரான சூலி அப்படின்றவங்களோட பாடி மட்டும் கிடச்சிருக்காது. ஸோ என்ன பண்ணுவான்னா அவனை பிரிட்ஜ் என்னன்னு நினச்சிப்போனா என் தங்கச்சி இன்னும் உயிரோடு தான் இருக்கா, நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணவங்கள வந்து அதிகாரிகிட்ட வந்து அவன் போய் முறையிடுவான். ஸோ அவங்களும் வந்து தேடுதலை ஆரம்பிப்பாங்க. பட் ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஒரு 5 days ஆகிடுச்சு இல்லை, 166 hours ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் வந்து 5 days ஆகிட்ருக்கும். இதுக்கப்புறம் வந்து கிடைக்கிறதுன்றது பார்த்தோன்னா ஒரு முடியாத காரியமாக தான் இருக்கும். ஸோ நம்ம தேடுதலை கைவிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், பிரிட்ஜ் வந்து ஒரு இராணுவ அதிகாரியை கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக தேடுங்க, என்னோடய சிஸ்டர் வந்து இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசி என்ன நடக்கும், 5 நாள் போராடி திருப்பி அவங்க சிஸ்டரை வந்து பார்த்தோன்னா திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க. அதனாலே அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதே டவுனில் வந்து பார்த்தோன்னா ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா சேவை செஞ்சிட்ருப்பார். இதுதான் இந்த எர்த்குவேக் MS மகாதேவன் எழுதின சப்ளிமெண்ட்ரி. பிரிட்ஜ் ஸ்டார்டட் எ டீ ஷாப் பிகாஸ் ஆஃப் வாண்டட் டு. என்ன பண்ணுவான், அவன் வந்து ஒரு டீ ஷாப்பை ஓப்பன் பண்ணுவான். எதுக்காக, சேவ் த பீப்புள், மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக. மோல்த்தி வாஸ் கம்ப்ளீட்டட் டிவைஸ்டட் பிகாஸ் ஆஃப், மோல்த்தின்றது அந்த கிராமத்தோட பேர் வந்து பார்த்தோன்னா மோல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிராமம் எதனால் வந்து பார்த்தோன்னா டிவைஸ்ட் ஆகிட்டு இருக்கும், த ஹை இன்டென்சிஃபை எர்த்குவேக். இந்த எர்த்குவேக் என்ன இருக்குன்னா மொத்தமாக வந்து பார்த்தோன்னா அந்த மோல்த்தின்ற அந்த ஒரு சின்ன கிராமம் என்ன இருக்குன்னா டெமாலிஷ் ஆகிட்டு இருக்கும். த பிரதர் சர்ச்டு எவ்ரிவேர் அண்ட் லுக்டு டிஜெக்ட் பிகாஸ், அவரோட அண்ணனான பிரிட்ஜ் வந்து பார்த்தோன்னா எதை வந்து தேடிட்டு இருப்பார், he could not locate his sister, அவரோட தங்கச்சி வந்து பார்த்தோன்னா அவரால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. The boy had great reverence and respect of army officers as they, அந்த பையன் வந்து பார்த்தோன்னா ஆர்மி ஆஃபீஸரோட எதை கண்டு வந்து பார்த்தோன்னா அவன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பான், மரியாதை கொடுத்துப்பான்னா அவங்களோட பிரேவ், அவங்களோட தைரியம் அண்ட் வந்து கரேஜஸை வச்சு மட்டும்தான் அவன் வந்து அந்த ஒரு ரெஸ்பெக்டை வந்து கொடுத்துருப்பான். பிரிட்ஜ் ஃபைனலி ஆஃபர்டு த ட்ராவலர் ஏ டேஷ் கப் ஆஃப் டீ. கடைசியாக போகும்போது என்ன பண்ணியிருப்பான்னா அந்த ராணுவ வீரர் காப்பாற்றி விட்டுருப்பார்ல, அவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கப் ஆஃப் டீயை கொடுத்துட்டு வந்து அனுப்பியிருப்பான். ஸோ வந்து இதுக்கு என்ன ஒரு ஆன்சர், கப் ஆஃப் டீ. அடுத்து யூனிட் 4ல் பார்த்தோன்னா 17 ஆரஞ்சஸ். பில் நாக்டன் அப்படின்ற ஒரு பார்த்தோன்னா இந்த ஒரு போர்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆரஞ்சஸ் ஐ வாஸ் ஃபவுண்ட் ஆஃப் தெம், ஐ யூஸ்டு டு ஈட் தெம் ஆல் day and every day, but one day a policeman found 17 oranges hidden away in my pockets. He looked up, I have never eaten an orange again. எனக்கு வந்து உலகத்திலே பிடிச்ச விஷயம் எதுவாக இருக்குன்னா ஆரஞ்சாக தான் இருக்கும். அதை வந்து பார்த்தோன்னா நான் வந்து விரும்பி சாப்பிடுவேன். ஆனால் ஒரு நாள் வந்து என்னோடய 15 ஆரஞ்சை வந்து பார்த்தோன்னா ஒரு போலீஸ்மேன் பிடிச்சிருவார். அதுலேருந்து நான் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதையே நிறுத்திட்டேன். I was not really a thief, but I usually left the dogs with something under my apron. Apron என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மேலே கவசம் மாதிரி போட்டுப்பாங்கல்ல, அவர் வந்து பார்த்தோன்னா ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி அப்படின்ற இடத்துலலாம் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார், டெலிவரி கம்பெனியில் வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்ரான்ற ஒரு ஜாக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து அவர் வந்து ஆரஞ்சு பழத்தை வந்து மறைச்சி எடுத்துகிட்டு வந்திருப்பார். when there was a banana boat in the docks, I dove my little cart beside it. என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு பனானா போட்லேருந்து பார்த்தோன்னா பனானாவை திருடி இருப்பார். Sometimes bunches of bananas fell to the ground. Often my friends kicked a bunch to me from the boat. I always picked up the bananas quickly and hid them under my apron. Then I spent the rest of the day eating bananas. I like bananas, but I like oranges best of all. நான் வந்து பார்த்தோன்னா அந்த கப்பல் அந்த கட்டும் தளத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த போர்ட்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தோன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நான் தெப் பண்ணுவேன். அதனால் எனக்கு திருடுனெலாம் சொல்லக்கூடாது. நான் வந்து என்னோடய தேவைக்காக மட்டும் தான் திருடினேன். நான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்தோன்னா ஆரஞ்சு தான் இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நான் பனானாஸும் திருடி வந்து அந்த நாள் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். I took things when I found them, but some people planned a theft very carefully. Clean Jones was the careful planner. Let me tell you about Clem. அதாவது என்ன பண்ணுவாங்க, கிளெம் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா இவரை மாதிரியே ஒரு திருட்டுத்தனம் செய்கிற ஒரு ஆள் தான். அவர் வந்து என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோவை விட இன்னும் ஒரு படி மேலான பிளான் பண்ணி திருடுறதுல வந்து அவர் வந்து
பர்ஃபெக்டாக இருப்பார். அவரை பற்றி ஒரு கதை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒன் டே கிளிம் வாஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த டாக்ஸ். யூ வாஸ் கேரிங் எ பாக்ஸ். வாட் ஹவ் யூ காட் இன் ஹியர் ஆஸ்க் போங்கோ த போலீஸ்மேன். அந்த போலீஸ்மேன் யார் பேருன்னு சொல்லியிருப்பாங்கன்னா போங்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பேர் யாருன்னா கிளெம். கிளெம் யாருன்னா அவரோட ஃப்ரெண்டு. அவரும் வந்து ஒரு திருட்டுத்தனம் செய்கிற ஒரு ஆள் தான் வந்து கிளெம். அவர் என்ன பண்ணியிருப்பார், யா கேட் ரிப்ளைடு கிளெம். அதான் என்ன பண்ணுவாங்க, கிளெம் வந்து என்ன பண்ணியிருப்பார், அங்கேருந்து அந்த டாக்ஸ் அதாவது அந்த கப்பல் கட்டும் தளத்துலேருந்து வரும்போது பார்த்தோன்னா ஒரு பாக்ஸோடு வந்திருப்பார். அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு போலீஸ்மேன் கேட்டவுடனே என்ன சொல்லியிருப்பார், யா கேட், ஒரு பூனை தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் என்ன தான் எவ்வளோ விதத்தில் வந்து அதை கேட்டிருந்தாலும் அதில் இருந்தது பூனை தான் சொல்லிட்டு வந்துருப்பார். கடைசியாக வந்து அந்த போலீஸ்மேன் என்ன சொல்லியிருப்பார், ஓப்பன் இட் அப் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை வந்து திறந்து காட்டு, அப்போ தான் வந்து நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவன் திறந்து காட்டின உடனே அதுலேருந்து ஒரு பூனை ஏறி ஓடிட்டுருக்கும். அது வந்து பார்த்தா திருப்பி எங்கே ஓடிருக்கும், அந்த கப்பல் கட்டும் தளத்து உள்ளே தான் ஓடிட்டுருக்கும். ஸோ என்ன பண்ணுவான், எவனும் ஒரு கோபத்தோட வேகமாக போங்கோவை முறைச்சிட்டே வந்து, போங்கோன்றது போலீஸ்மேன், அவரை முறைச்சிட்டே வந்து பார்த்தோன்னா திருப்பி அந்த கப்பல் கட்டும் தளத்து உள்ளே போயிட்டுருப்பான். 2 minutes later கிளெம் கேம் பேக் வித் த சேம் பாக்ஸ். அதே பொட்டியோட திருப்பி வருவான். பட் ஆனால் இந்த டைம் போங்கோ என்ன பண்ணியிருப்பாருன்னா அதை வந்து சர்ச் பண்ணியிருக்க மாட்டார். பிகாஸ் அதில் என்ன இருக்கும், போனதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா சர்ச் பண்ணியிருக்க மாட்டார். He opened, then he smiled all away home. He opened the box in the kitchen and took out the large Dutch cheese. ஆனால் என்ன பண்ணியிருப்பான் இந்த வாட்டி, அவன் தெளிவாக போயிட்டு ஒரு டச்சில் இருந்து வந்த ஒரு சீஸ், அதாவது வெண்ணெயை வந்து பார்த்தோன்னா அவன் வந்து இந்த வாட்டி அந்த பாக்ஸில் போட்டு திருடிட்டு வந்திருப்பான். இதுக்கு முன்னாடி வந்து பூனை எடுத்துகிட்டு போய் ஏமாற்றிட்டு அந்த போலீஸ்மேன் நேராக போங்கோவை ஏமாற்றிட்டு செகண்ட் டைம் வரும்போது என்ன பண்ணியிருப்பான், லார்ஜ் டச் சீஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான். தட் வாஸ் கிளெம் ஸ்டோரி பட் ஐ வாஸ் நாட் ஸோ லக்கி. நான் இதுதான் வந்து பார்த்தோன்னா கிளெம்மோட ஸ்டோரி. அவன் வந்து எவ்வளோ திறமையான ஒரு திருட்டுத்தனமான ஒரு புத்திசாலி அப்படின்றத வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலி கிடையாது. போங்கோ த போலீஸ்மேன் காட் மீ ரெட் ஹேண்டட். போங்கோன்ற வந்து பார்த்தோன்னா என்னை வந்து கையும் களவமாக, ரெட் ஹேண்டட்னா வந்து கையும் களவமாக பிடிச்சிட்டாங்க. பிகாஸ் மை ஆப்ரான் ஸ்ட்ரிங் ப்ரோக். அதாவது என்ன பண்ணுவான், ஆப்ரான்றது அந்த ஜாக்கெட் சொல்லியிருந்தா அந்த ஜாக்கெட்டில் இருந்த ஒரு ஸ்ட்ரிங் வந்து ப்ரோக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அவன் வந்து மறைச்சிட்டு போனது வந்து தெளிவாக தெரிஞ்சிட்டு இருக்கும். ஹே வெயிட் எ மினிட், போங்கோ ஷவுட்டட். என்ன பண்ணுவான், அதை வந்து போங்கோன்ற அந்த போலீஸ்மேன் வந்து பார்த்துட்டு, ஏன் வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து கிழிஞ்சிட்டு இருக்கு, உன்னோட ஜாக்கெட் வந்து கிழிஞ்சிட்டு இருக்கு, நீ ஏதாவது தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். அவன் வந்து திருப்பி அந்த சட்டையை ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பான். ரிமூவ் பண்ண சொல்லி அதில் என்ன இருக்கும், ஒரு 17 ஆரஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதனாலே ஒரு ரூமில் வந்து என்ன பண்ணியிருப்பான், எடுத்து போய் அடைஞ்சிட்டு இருப்பான். யூ ஹவ் ஸ்டோலன் தீஸ் ஆரஞ்சஸ் அண்ட் கன்சீல்ட் தெம் இன் யுவர் பாக்கெட். கன்சீல்டு அப்படின்னு சொல்லணும்னா ஒரு மறைச்சி, திருட்டுத்தனமாக மறைக்கிறது வந்து பார்த்தோன்னா கன்சீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மறைச்சி வச்சுருக்க. ஹாவ் யூ எனிதிங் டு சே, நீ வந்து என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியா வந்து அந்த போலீஸ்மேன் கேட்டிருப்பார். ஐ செட் நத்திங், ஐ வாஸ் வெரி ஃப்ரைட்டன்ட்னா வந்து ரொம்ப பயமாக வந்து நான் வந்து பார்த்துருப்பேன். ஒரு பதற்றமான சூழ்நிலை, ஒரு பயம் கலந்த பதற்றம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃப்ரைட்டன்ட் அப்படின்னு. ஐ கெப்ட் குவைட். அவர் வந்து கேட்கும்போது நீ என்கிட்ட வந்து ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தான் நின்றுருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்திருக்கும். ஸோ யூ வாண்ட் டு சே எனிதிங், உன்னால் வந்து எதுவும் சொல்ல முடியல. ஐ ஆம் கோயிங் டு பிரிங் அனதர் போலீஸ்மேன் இயர். நான் இன்னொரு போலீஸ்மேனை கூப்பிட்டு வந்து உன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா இன்னொரு போலீஸ்மேன் வந்தால் தான் இது வந்து பார்த்தோன்னா ஒரு எவிடன்ஸாகவே மாறும். நான் மட்டும் சொன்னால் வந்து இது எவிடன்ஸாக மாறாது. ஸோ போங்கோ லெஃப்ட் த கேபின் அண்டு லாக் த டோர் பிஹைண்ட் ஹிம். என்ன பண்ணுவான், போங்கோ வந்து அந்த ரூம்லேருந்து கிளம்பிட்டு, போங்கோன்ற போலீஸ்மேன் கிளம்பிட்டு டோரை வந்து லாக் பண்ணிட்டு போயிடுவான். ஐ லூஸ் மை ஜாப், ஐ தாட் பெர்ஹாப்ஸ் ஐ வில் கோ டு த பிரிசன், வாட் வில் மை ஃபாதர் சே. ஐயோ இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சு, இதிலேருந்து நான் தப்பிக்கலைன்னா நான் என்ன ஆகுவேன், கண்டிப்பாக ஜெயில், அதாவது ப்ரிசன், ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். என்னோடய அப்பா வந்து என்ன நினைப்பாருன்னு அவன் வந்து ரொம்ப வந்து வரியாக ஃபீல் பண்ணுவான். அப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் மாதிரி அவனுக்கே வந்துடும். நீ என்ன பண்ணுறன்னா அந்த 17 ஆரஞ்சையும் சாப்பிட்ரு, இதுதான் அது வந்து எவிடன்ஸாக இருக்கும், நீ அதை சாப்பிட்டுட்டா எவிடன்ஸ் இருக்காது, ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு அவரோட மைண்ட் வாஷ் மாதிரி ஒரு அசரேரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கேட்டிருக்கோம். ஸோ இவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், ஈட் தெம் ஆல், அவன் வந்து 17 ஆரஞ்சையும் வந்து சீக்கிரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பான். ஐ பீல்ட் இட் அண்ட் புட் இட் மை மவுத் சூன் ஒன்லி த பிப்ஸ் வேர் லெஃப்ட். அதை என்ன பண்ணுவேன், ஆரஞ்சு பழத்தை கடன்னு உரிச்சு தோலையும் சாப்பிட்டு கடைசியாக வந்து அந்த ஆரஞ்சு பழ கொட்டையை மட்டும் தான் நான் வச்சுருந்தேன். அந்த மைண்ட் வாஷ் என்ன சொல்லியிருக்குன்னா, யூ ஹாவ் டு ஸ்வாலோ ஆல் த எவிடன்ஸ். அதை என்ன பண்ணுவேன், அந்த ஆரஞ்சு பழ கொட்டையை கூட நீ வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் யூ ஹாவ் டு ஸ்வாலோனா அந்த முழுங்குறது ஆல் த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து முழுங்கினா தான் நீ வந்து கண்டிப்பாக இதில் தப்பிக்க முடியும்னு சொல்லுவான். அவனும் பார்த்தோன்னா கடகன்னு பி குவிக் ஸ்வாலோ இட் அப்படின்ட்டு அந்த குரல் கேட்டவுடனே என்ன பண்ணியிருப்பான், எல்லாத்தையும் வந்து பண்ணால்
சங்க்ஸ், லார்ஜ் சங்க்ஸும் ஸ்மால் சங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். தேர் வேர் ஸ்டில் 3 ஆரஞ்சஸ் ஆன் த டேபிள். ஐ ஹேட் போங்கோ அவுட் சைட். ஒரு 17 ஆரஞ்சில் ஒரு 3 ஆரஞ்சு மட்டும்தான் டேபிள் இருந்துச்சு. அதுக்குள்ளே என்ன அர்த்தம், போங்கோ வந்து பார்த்தோன்னா வெளியே வந்து டோரில் வர சத்தம் கேட்டுருச்சு. அதனால் நான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதிலிருந்து பி குயிக் ஸ்வாலோ தெம் அப்படின்ற அந்த ஒரு அவர் மண்டையிலேருந்து வந்து அந்த வாய்ஸ் வந்து கேட்டுருச்சு, சீக்கிரமாக அதை வந்து விழுங்கு அப்படின்ட்டு. ஐ வாஸ் லக்கி. என்ன ஆயிருக்குன்னா போங்கோவும் அவர் கூட வந்த இன்னொரு ஆஃபீஸர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தோன்னா இன்னொரு ட்ரக் ஒன்று வந்திருக்கும். அந்த ட்ரக்கை வந்து செக் பண்ண போயிருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து லிட்டில் பில் கொஞ்சம் மீட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளேயே அந்த 3 பழத்தையும் வந்து அவர் ஃபுல்லாக வந்து சாப்பிட்ருப்பார். சடன் த டோர் பிகன் டு ஓப்பன். அந்த டோர் திறந்து வந்து பார்த்தா வந்து என்ன இருக்கும், அவர் வந்து போங்கோ வந்திருப்பார். போங்கோ கூடவே இன்னொரு ஆஃபீஸர் வந்திருப்பார். அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க இவனை எங்கே முதல்ல வச்சு அந்த 17 ஆரஞ்சு பழத்தையும் காணும், இவன் தானே தீஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. திஸ் இஸ் த தீஃப் போங்கோ செட். இவன் தான் வந்து குற்றவாளி, இவன் தான் வந்து திருட்டுத்தனமான அந்த குற்றவாளி. ஐ காட் ஹிம் வித் இஸ் பாக்கெட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆரஞ்சஸ். இவன் பாக்கெட் ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பான், ஒரு 17 ஆரஞ்சு பழத்தை வந்து கடத்திட்டு போக பார்த்தான். நான் வந்து இவனை கையும் களமாக பிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். ஐ கேன் ஸ்மெல் தெம் செட் அதர் போலீஸ்மேன். அது அந்த டைமில் என்ன இருக்குன்னா அவன் எல்லா பழத்தையும் சாப்பிட்ருப்பானா, அந்த பழம் வந்து அங்கே இருந்திருக்காது. ஸோ வந்து போங்கோ வந்து ஷாக்காக வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் இவன் என்ன பண்ணுறான், மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கு அனதர் போலீஸ்மேன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆமாம் எனக்கும் ஆரஞ்சு பழ ஸ்மெல் இங்கே வருது அப்படின்னு அவரும் சொல்லியிருப்பார். ஃபைனலி பொங்கோ அண்டர்ஸ்டுட் வாட் ஹேட் ஹேப்பன்ட். என்ன நடந்திருக்குன்னு அவருக்கும் வந்து தெரிஞ்சிச்சு. 17 ஆரஞ்சஸ் he said. 17 பிக் ஆரஞ்சஸ். ஹவு டிட் யூ ஈட் தெம் ஆல். 17 ஆரஞ்சு பழத்தை நீ எப்படி வந்து இவ்வளோ வேகமாக சாப்பிட்ருப்பேன்னு அவரும் வந்து கேட்டிருப்பாரு. ஐ செட் நத்திங். நான் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தான் இருந்தேன். போங்கோ வாஸ் நாட் ஏபிள் டு சென்ட் மீ த 2 person. போங்கோ என்ன பண்ணியிருப்பான், வந்து எவிடன்ஸே இல்லை, இவனை எங்கே ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் ஆகிட்டு இருப்பான். போங்கோ பிகம் ஆங்க்ரி அண்ட் ஷவுட்டட் அட் மீ பட் ஐ டிட் நாட் சே எ வேர்ட் இன்டு எண்ட் ஐ ஹேட் லெட் மீ கோ. அதை நான் சொல்கிறேன், அவன் வந்து என்னை வந்து இப்போ நிறைய கேள்விகள் கேட்டான். அந்த கேள்விக்கு நான் ஒரு கேள்வி கூட நான் பதில் சொல்லலை. கடைசி என்ன சொல்லிட்டான், எங்கன்னா ஓஞ்சி போய் தொலை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா லெட் மீ கோ அவுட் பண்ண சொல்லிட்டான். he told கிளெம் ஜோன்ஸ் அபவுட் த 17 ஆரஞ்சஸ். நான் வந்து என்ன பண்ணேன், கிளெம் ஸ்டோன், அதாவது கிளெம் ஜோன்ஸ்னு சொன்னேன்னா ஆல்ரெடி என்ன கதை, அந்த பூனை கதை. அவர்கிட்ட போய் நான் இந்த கதையை சொன்னேன். போங்கோ லுக்டு யூ இன் த கேபின் ஆஃப் அன் அவர். கிளெம்சன் he had no right to do that. அதான் என்ன பண்ணுவேன், ஒரு அரை மணி நேரம் ஒன்று ரூமில் வச்சுருந்தான்ல அந்த பொங்கோ, அதுக்கு வந்து அவனுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெர்ஹாப்ஸ் கிளெம்ஸ் வாஸ் ரைட். ஐ டோன்ட் நோ. ஐ டிடன்ட் ஹேவ் டைம் டு திங்க் அபவுட் இட். ஐ ஹேட் eaten 17 லார்ஜ் ஆரஞ்சஸ். நான் வந்து 17 ஆரஞ்சஸ் வந்து சாப்பிட்டேன். பிப்ஸ் அண்ட் ஆல். பீல்னது அதோட தோல், பிப்ஸ்னா என்னன்னா அதோட கொட்டைகள், இது எல்லாத்தையுமே சாப்பிட்டேன். ஐ ஃபெல்ட் வெரி சிக் ஃபார் எ வீக். ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு உடம்பு சரியில்லையா இருந்துச்சு. தோஸ் ஆரஞ்சஸ் கெப்ட் ஒர்க்கிங் அவே இன் மை ஸ்டொமக். அது வந்து என் வயிற்றில் வந்து பார்த்தோன்னா அந்த 17 ஆரஞ்சலும் வந்து பார்த்தோன்னா ஒரு வேலையை வந்து காட்டிட்டு இருந்துச்சு என் வயிற்றில். இதோட ஆத்தர் வந்து யாருன்னா வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாக்டன் அப்படின்றது தான் வந்து பார்த்தோன்னா இது எழுதியிருப்பார். இவர் வந்து என்னென்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க, பில் நாக்டன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. வாஸ் அண்ட் ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ் பிளே ரைட். அதாவது என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து பிரிட்டிஷ் பிளே ரைட், வந்து பிரிட்டிஷில் இருந்த ஒரு கதையாசிரியராக வந்து இருந்திருப்பார். அண்டு ஆத்தர், அவர் வந்து ஒரு கதை ஆசிரியரும் கூட. he worked with a weaver, coal bagger and லாரி டிரைவர். என்ன பண்ணியிருப்பார், நிலக்கரை சுரங்கத்துலேயும் லாரி டிரைவராகவும் வந்து ஸ்டார்டிங் டைமில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். அண்ட் he started writing. his preferred environment was working class society which is reflected in much of his work. he wrote many novels, ஷார்ட் ஸ்டோரிஸ், பிளேஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் புக்ஸ். அவர் வந்து பார்த்தோன்னா நிறைய கதைகளும் சிறுகதைகளையும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா நாவல்ஸையும் பார்த்து நிறைய வந்து எழுதியிருப்பார். குழந்தைகளுக்கான புக்ஸும் வந்து நிறைய எழுதியிருப்பார். இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த பிளே ஆல்ஃபி. அவரோட சிறந்த கதை அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து என்ன, ஆல்ஃபி அப்படின்றது தான். இஸ் 1977 சில்ட்ரன்ஸ் நாவல்ஸ் மை பார்ட் ஸ்பேட்ஜர் இஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த சைல்ட்ஹுட் இன் 1920s போல்டன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த நரேட்டர் வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப். அந்த கதையை சொல்கிறவருக்கு வந்து பார்த்தோன்னா எது வந்து ரொம்ப விருப்பமாக இருக்கும், ஈட் ஆரஞ்சஸ். அதாவது என்ன பண்ணுவோம், ஈட்டிங் ஆரஞ்சஸ், ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். த நரேட்டர் வாஸ் சர்ச்டு பை த போலீஸ்மேன் பிகாஸ் ஆஃப். எதுக்கு இந்த நரேட்டர் வந்து பார்த்தோன்னா போலீஸ்மேனை சர்ச் பண்ணியிருப்பார். எதுக்காக, இஸ் பாக்கெட்ஸ் வேர் பல்ஜிங். அவரோட அந்த பாக்கெட் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக ஆகிட்டு இருக்கும். த நரேட்டர் கெப்ட் இஸ் மவுத் ஷட் when questioned by போங்கோ பிகாஸ். என்ன கேள்வி வந்து போலீஸ்மேனான போங்கோ கேட்டாலும் அந்த நரேட்டர் என்ன பண்ணியிருப்பார், அமைதியாக தான் இருந்திருப்பார். எதுக்காக அவர் அமைதியாக இருந்திருப்பார்னா,
எனிதிங் செட் would be held as evidence against him. நம்ம எதுனா சொல்ல போய் அதுவே வந்து எனக்கு எவிடன்ஸாக மாறிட போகுது அப்படின்னு சொல்கிறதுனால தான் அவர் வந்து பார்த்தோன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்திருப்பார். த வாய்ஸ் ஆஃப் நரேட்டர் எட் அட்வைஸ் டு ஹிம், அதாவது அந்த அசரேரின்னு சொன்ன அந்த குரல் வந்து எந்த விஷயத்தை வந்து அவருக்கு உணர்ச்சி. ஈட் ஆல் த ஆரஞ்சஸ், எல்லா ஆரஞ்சஸையும் வந்து என்ன பண்ணிடணும், நீ சாப்பிட்றணும். ஈட் ஆல் த ஆரஞ்சஸ். போங்கோ ஃபவுண்ட் நோ ட்ரேசஸ் ஆஃப் த ஆரஞ்சஸ் ஆன் த டேபிள் பிகாஸ் போங்கோ வந்து என்ன பண்ணியிருப்பான், அந்த டேபிள் இருக்க அந்த 17 ஆரஞ்சையும் வந்து சர்ச் பண்ணியிருப்பான். என்ன பண்ணியிருக்காது, அது வந்து அவங்க கண்ணில் தென்பட்டுருக்காது. பிகாஸ் என்ன பண்ணுவான், த நரேட்டர் ஹேட் ஈட்டன் தெம் ஆல், அவன் என்ன பண்ணிருப்பான், அந்த நரேட்டருக்கு அந்த கதையை சொன்னவர் வந்து பார்த்தோன்னா அந்த 17 ஆரஞ்சையும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். சினோனிம்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. எவிடன்ஸ், எவிடன்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், ஒரு ப்ரூஃப் தானே எவிடன்ஸ். அது வந்து எவிடன்ஸ்னால் என்னென்னா ப்ரூஃப். அந்த மாதிரி ஃபியூரியஸ் அப்படின்னு என்னன்னா ஒரு மாதிரி பதட்டமாக, ஒரு மாதிரி கோபமாக, அதான் வந்து பார்த்தோன்னா ஆங்க்ரிலி. ஃபியூரியஸ்லி அப்படின்னு என்ன சொன்னால் ஆங்க்ரிலி. ஃப்ரைட்டன்ட் அப்படின்னு என்ன சொன்னால் ஒரு மாதிரி பயம், அஃப்ரிட். அப்புறம் வந்து பார்த்தோன்னா குவைட், குவைட்னு என்னது அமைதியாக இருக்கிறது, ஸோ சைலண்ட். ட்ரபிள் அப்படின்னு என்னதுன்னா ஒரு மாதிரி ட்ரபிள்னு என்னது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுறது, ஸோ வந்து டிஃபிகல்ட். ஹிடன், இது வந்து பார்த்தோன்னா ஆன்டனிம்ஸ், எதிர்ச்சொல், அதான் சொல்லுவோம். ஹிடன் அப்படின்னா மறைச்சி வைக்கிறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும், எக்ஸ்போஸ். எக்ஸ்போஸ்னா அது வெளிக்கொண்டு வர்றது, ஹிடன்னா எக்ஸ்போஸ். ஆர்டர் அப்படின்றது என்னது ஒரு மாதிரி கண்டிஷனாக ஆர்டர் பண்ணுறது. அதுக்கு வந்து என்ன ஆப்போசிட் வரும், ரெக்வஸ்ட் பண்ணுறது, மரியாதையாக வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறது. லாக்டு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா லாக்டு, லாக்டுன்னு என்ன அர்த்தம், பூட்டி இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, இல்லைனா ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோமா. கேர்ஃபுல்லி அப்படின்றது என்ன சொல்லியிருப்பாங்க, கேர்ஃபுல்லாக என்னது ரொம்ப கவனமாக இரு அப்படின்றதுக்கு. அப்போ கவனக்குறைவுன்றதுக்கு என்னது கேர்லெஸ்லி அப்படின்னு வருமா. சிக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகிறது பார்த்தோன்னா சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன வரும், ஹெல்த்தி, அதாவது ரொம்ப திடகாத்திரமாக இருக்கிறது, அதுதான் வந்து ஹெல்த்தி. யூனிட் 4ல் போயம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. ஒரு சிலந்திக்கும் ஒரு சிறிய ஒரு பறவை பூச்சிக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு நடக்கிற ஒரு கான்வர்சேஷனாக வந்து பார்த்தா இந்த போயமில் கொடுத்துருப்பாங்க. மேரி போத்தம் ஹவ் இட் அப்படின்றது தான் இந்த வந்து போயம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. Will you walk into my parlor, said the spider to fly. 'Tis the precious little parlor that ever did spy. The way into my parlor is up winding stair, and I have many curious things to show when all there. Oh no, no, said the little fly, to ask me in a vain. For who goes up winding stair can never come down again. அதாவது என்ன பண்ணுதுன்னா ஒரு சிலந்தி என்ன பண்ணுன்னா அந்த சிறிய பூச்சியான அந்த ஒரு ஈயை வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்கோன்னா, நீ வந்து என்னோட அந்த சிலந்தி வலைக்குள்ளே வா, நான் உன்னை வந்து பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக வந்து பார்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து நான் நிறைய பார்லர் அப்படின்னு அர்த்தம், உன்னை வந்து ரொம்ப அழகுப்படுத்தி நான் வந்து உன்னை ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த ஃப்ளை என்ன சொல்லியிருக்காங்க, அந்த என்ன சொல்லியிருக்குன்னா, நோ இந்த ஆஸ்க் மீ இன் எ வெயின் ஹூ கோஸ் அப் விண்டிங் ஸ்டேர்ஸ் கேன் நெவர் கம் டவுன் அகைன். இந்த சிலந்தி வலைக்குள்ளே வந்துட்டா என்னால் வந்து இதுலேருந்து வெளியே வர முடியவே முடியாது அதுன்னு வந்து சொல்லியிருக்கோம். I am sure you must be weary, dear, with soaring up so high. Will you rest upon my little bed, said the spider to the fly. There are pretty curtains down around, the sheets are fine and thin, and if you like to rest a while, I snugly tuck in. அப்படின்னு வந்து அந்த சிலந்தி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நீ வந்து ரொம்ப களைச்சிருப்ப பறந்து நீ வந்து என்ன பண்ணுவ, இந்த சிலந்தி கூட்டுக்குள்ள இந்த பெட்டில் வந்து நீ வந்து படுத்துக்கோ, உனக்கு நான் வந்து கர்டன்ஸ் தரேன், அப்புறம் வந்து பார்த்தோன்னா பெட்ஷீட்ஸும் நான் உனக்கு வந்து தரேன், நீ வந்து இங்கே வந்து ரெஸ்ட் அவைல், கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃப்ளை என்ன சொல்லியிருக்கோம், அது வந்து அந்த ஃப்ளை வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு புத்திசாலியான ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோ நோ நோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிகாஸ்னா தே நெவர் வேக் அகைன் வுட் ஸ்லீப் அப்பான் யுவர் பெட். இந்த சிலந்தி வலைக்குள்ளே வந்து நான் தூங்கினா கடைசியாக என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த சிலந்தி வலையிலேருந்து எழுந்தே வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். செட் த கன்னிங் ஸ்பைடர். கன்னிங்னா ஒரு மாதிரி வஞ்சமாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா வஞ்சகம் அப்படின்னா கன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிங் ஸ்பைடர் டு த ஃப்ளை, டியர் ஃப்ரெண்ட், வாட் கேன் ஐ டூ டு ப்ரூவ் டு warm affection I have always felt you. I have within me men my pantry, good store and that night. I am sure you are welcome. Will you please to take a side as lie. என்கிட்ட வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபுட்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து நீ சாப்பிடு அப்படின்னு அந்த சிலந்தியை வந்து பார்த்தோன்னா அவனுக்கு வந்து ஒரு ஆஃபரை வந்து கொடுக்கும். அந்த ஈக்கு அந்த ஈ என்ன சொல்லியிருக்கோம், ஈ வந்து ஓ நோ நோ
நான் வந்து வரவே மாட்டேன். ஐ ஹவ் ஹேர்ட் வாட்ஸ் அ பேண்ட்ரி இட்ஸ் டிட் நாட் விஷ் டு மீ. அதை வந்து பார்த்தோன்னா அந்த பேண்ட்ரி வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா என்னை வந்து திருப்பி வந்து வெளியவே விடாது அப்படின்னு அதுவும் சொல்லியிருக்கோம். ஸ்வீட் கிரியேச்சர் செட் த ஸ்பைடர். என் இனிய வந்து உயிரினமே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த ஈயை பிடிக்குது. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா நைஸ் வச்சுருக்கோம். யூ ஆர் விச்சி, யூ ஆர் வைஸ் அண்ட் யூ ஆர் ஹேண்ட்ஸம் கௌப்ஸி விங்ஸ். How brilliant are your eyes. I have little looking glass upon my parlor shelf. If you will step in one moment, dear, you shall beyond yourself. I thank you gentle sir, she said. அது என்ன பண்ணியிருக்கோன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ அருமையான இறகுகள் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, நீ இங்கே வந்தனா அதெல்லாம் நான் வந்து ரொம்ப வர்ணிச்சுட்டு ரொம்ப அழகு பார்ப்பேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீ வா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் பிட்டிங் யூ மார்னிங் நவ் ஐ கேன் கால் அனதர் டே. நான் வந்து இந்த டைம் இன்றைக்கி நான் வந்துட்டுனா இன்னொரு நாள் என்னால் பண்ண முடியாது, திருப்பி இந்த கூட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்க முடியாது, ஏன்னா நீ என்னை வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். The spider turned him around about. I went into a den for a while. He knew the silly fly would soon come back again. அதான் என்ன பண்ணிச்சு, அது வந்து இதெல்லாம் வரவே முடியாது, நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம்ல, அது என்ன பண்ணுறதுன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளை வந்து கண்டிப்பாக அந்த ஈ வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு யாவ் சோபிள் ஸ்டப் வெப் அண்டு லிட்டில் கார்னர் ஸ்லை அண்டு செட் இஸ் டேபிள் ரெடி டு டைன் அப்பான் த ஃப்ளை. அது கண்டிப்பாக திரும்பி இங்கே வரும், வந்த உடனே அதை நம்ம டின்னராக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது வந்து வெயிட் பண்ணோம். கம் ஹிதர் பிரிட்டி ஃப்ளை அண்ட் பியல் த சில்வர் விங் யுவர் ரோப்ஸ் ஆர் green and purple, there is crest upon your head, your eyes are like a diamond bright, but mine are dulls. Alas, how very soon the silly little fly, hearing his flattering words, came slowly fighting by. அது என்ன பண்ணிச்சு, இவ்வளோ அழகாக அதை வர்ணித்த உடனே அது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கோம், திருப்பி அந்த சிலந்தி வழியை நோக்கி வந்திருக்கும். அது வந்து பார்த்தோன்னா அந்த சிலந்திக்கு அந்த ஈ வந்து இரையாகிட்டுருக்கும். And now, dear little children, who may the story read, to idle silly flatter words I pray you are never give heed unto an evil concealer, close heart and ear and eye. உனக்கு வந்து உனக்கு இந்த 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 கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தெரியாதவங்க நம்மளை வந்து என்ன தான் வந்து ஐஸ் வச்சு கூப்பிட்டாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போய் அவங்க வலையில் வந்து மாட்டிட்டு நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். டேக் த லெசன் ஃப்ரம் த டேல், அதாவது அந்த ஸ்பைடரும் அண்டு ஃப்ளை இந்த கதையை வச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி தெரியாதவங்க கூட வந்து நம்ம பார்த்தோன்னா அவங்க சொல்கிறதுக்கு வந்து நம்ம வந்து செவி சாய்க்கவே கூடாது. மேரி போத்தம் ஹவுவிட் 1799 to 1888 வாஸ் அன் இங்கிலீஷ் போய்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில கவிஞர். ஷி வாஸ் born in கோல்ஃபோர்ட் இன் கோல்கர்ஸ்ட்ரீன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பிறந்திருப்பார். ஷி வாஸ் எஜுகேட்டட் அட் ஹோம், ரீட் வைட்லி, ஷி காமெண்ட்ஸட் வைட் வேர்சஸ் ஆஃப் எ வெரி இயர்லி ஏஜ். அவர் வந்து பார்த்தோன்னா யங் வயசுலேயே வந்து பார்த்தோன்னா எழுதுறதுன்றது வந்து அவர் ரொம்ப பிடிச்சிருக்கும். டுகெதர் வித் ஹர் ஹஸ்பண்ட் வில்லியம் ஹவுவிட் ஷி ரோட் ஓவர் 180 புக்ஸ். அவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிருப்பாங்க, அவரோட கணவரோட செஞ்சுட்டு ஒரு 180 புத்தகங்களை வந்து எழுதியிருப்பார். சப்ளிமெண்ட்ரியாக என்ன சொல்லியிருப்பாங்க, த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாவியர் அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டாம் சேவியர்னு அவரோட சாகச பயணங்களில் தான் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த கதையை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து யார் எழுதிருப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா மார்க் ட்வைன் அப்படின்றத எழுதியிருப்பாங்க. இந்த ஒரு கதையோட ஹீரோ யாருன்னா நம்ம டாம் சாவர் தான் வந்து ஹீரோ. த கேட் அண்ட் த பெயின் கில்லர். இந்த கதையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டாம் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு சுட்டித்தனமான ஒரு குழந்தையாக தான் வந்திருப்பார். அவருக்கு வந்து என்ன அர்த்தம், அவர் வந்து எந்த விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக சுறுசுறுப்பாக ஆர்வமாக எடுத்து செய்கிறவர் தான். பட் அவரால் வந்து பார்த்தோன்னா சில ஒரு 2-3 நாளாக வந்து பார்த்தோன்னா அவரால் வந்து எதையும் செய்ய முடியாது. அவங்க ஆண்டி, அதாவது அவங்க அத்தை வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏன் எப்படி இருக்கான், இவனுக்கு உடம்பு சரியில்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான ஒரு மருந்தை வந்து கொடுப்பாரு. அந்த கொடூரமான மருந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப காரமாக இருக்கும், அது வந்து குடிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அவன் என்ன பண்ணிருப்பான், ஒரு 2-3 டேஸாக அதை குடிச்சிட்டே வந்திருப்பான். ஆனால் வந்து அதோட வழியை வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க ஆண்டிக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த மருந்தை வந்து பார்த்தோன்னா கீழே போட்டிருப்பான். கீழே போட்டின உடனே அது வந்து பார்த்தோன்னா எங்கே வந்து கீழே வந்து தரையில் வந்து தெரிச்சிட்ருக்கும். அதை வந்து பார்த்தோன்னா அவங்க வீட்டு நாய், ஏன்னா பீட்டர் அப்படின்ற ஒரு நாய் வந்து பார்த்தோன்னா அந்த கீழே உடஞ்ச அந்த மருந்தை வந்து அது போய் நக்கிடும். ரொம்ப காரத்தில் வந்து பார்த்தோன்னா அங்கேயும் இங்கேயும் எகிரி குதிச்சு துள்ளி குதித்து ஓடிட்டே இருக்கும்.
இதை வந்து பார்த்தாங்க. அத்தை வந்து ஏன் இந்த நாய் வந்து இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டதுன்னு அதுக்கு அவன் என்ன சொல்லிப்போனால், உங்கள் மேலே இருக்க பாசத்தில் தான் இந்த நாய் வந்து அங்கேயும் இங்கேயும் எகிரி குதிச்சுட்டு போயிட்டே இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப அதுக்கு வந்து அன்பாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த நாய் வாயில் இருக்க அந்த மருந்தை வந்து அவங்க ஆண்டியை வந்து பார்த்துருவாங்க. ஸோ வந்து இதான் வந்து பிரச்சனை போல், இந்த நாய்க்கே இவ்வளோ வலிக்குது, அப்போ நம்ம குழந்தைக்கு இவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதான் வந்து பார்த்தோன்னா இந்த கேட் அண்ட் த பெயின் கில்லர், மார்க் ட்வெயின் எதுனா ஒரு ஸ்டோரி. இன்றைக்கி கிளாஸில் வந்து யூனிட் 4 வரைக்கும் பார்த்தாச்சு. வரப்போகிற கிளாஸில் வந்து பார்த்தோன்னா அடுத்த லெசன்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ.